நிலவுலாவிய நீர்வழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவாள் மனசிடம் வழிகாட்டி வணங்குவாள் தொல்லையிலும் விலகி சூடும் தடை நீக்கி அல்லலருக்கு ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதமும் என்போ திருவாசகம் என்னும் வாழ்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நாம் கலந்து பாடுங்கார் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீங்குவை கலந்து ஊர் கலந்து உயிர் கலந்து புகட்டாமல் என்பதுவே வாட்டமில்லா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்வரவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் ஞான நாட்டமுறும் என்னிலிங்கு நான் அடைதல் வியப்பன்றே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்ததானே எப்படி பாடினதோ எப்படி பாடினதோ அப்படி ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினதோ திருவாசகம் தந்த மணிவாசக பெருமான் திருவாழ்க்கை சரித்திரத்தை பாடுவோமே. திருவாசகம் தந்த மணிவாசக
பிறந்தார், திருவாசகம் தந்தார், அவருடைய வாழ்க்கைப்படுகிறார். எங்க பிறந்தாரு? மதுரையின் அருகினிலே திருவாத ஊரினிலே, மதுரையின் அருகினிலே திருவாத ஊரினிலே சம்புவாத சிறுவருக்கு மகனாய் வந்தார், சம்புவாத சிறுவருக்கு மகனாய் வந்தார். இவர் திருவாத ஊரன் என்ற பெயரும் பெற்றார். அன்னை மதுரைக்கு பக்கத்தில் திருவாரூர்ல பிறந்தாரு. உங்க அப்பா பேரு சம்புபாத சிறுதையர், அம்மா சிவஞானியார். இவர் அந்த ஊர்ல பிறந்ததுனால அவருக்கு பேரு வாதவூரான், திருவாதவூரான் இருந்தது. இவர் முன்பு கைலாயத்தில் சிவனானுடைய தொண்டர் அப்படிங்கிறது மரபு. 16 வயதுக்குள்ளே பல கலையும் தேவதானே, 16 வயதுக்குள்ளே பல கலையும் தேவதால் இசையேற்றும் புகழ் பரப்பி ஒளி வீசினார். எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்த அவருடைய திறமையை அறிந்த அதிமண்டல பாண்டிய மன்னன் அவரை தன்னுடைய அரசருக்கு அழைத்து வந்து தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் அளித்ததோடு எல்லா மினிஸ்டருக்கும் முதல் மினிஸ்டராக எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறாங்களோ அந்த முதலமைச்சர் பதவியே கொடுத்துட்டார். இப்ப என்னதான் அவர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உலகத்துல என்னெல்லாம் தேடுமோ எல்லாம் வந்துருச்சு. கல்வியில 16 வயசுல எல்லா கல்வி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பட்டம் வந்துருச்சு, பதவியும் வந்துருச்சு. மன்னருக்கு உகந்தபடி நல்ல சேவை செஞ்சதுனால செல்வத்துக்கு ஒன்றும் குறைச்சதில்லை, முதலமைச்சர் பதவி இருந்தது. ஸோ இப்படி உலகத்துல என்ன வேண்டுமோ அத்தனையும் அவர்கிட்ட இருக்கிறது. பட்டமும் பதவியும் பெற்ற திருவாதவூர் சட்டப்படி நல்லாட்சி நடத்தி வந்தார். சட்டமும் பதவியும் பெற்ற திருவாதவூர் சட்டப்படி நல்லாட்சி நடத்தி வந்தார். மன்னன் திட்டப்படி செயலாற்றி சிறப்பும் பெற்றார், செல்வாக்கும் பெற்றார். திட்டப்படி செயலாற்றி சிறப்பும் பெற்றார், செல்வாக்கும் பெற்றார். மக்கள் போற்றபடி வாழ்க்கையிலே யாவும் பெற்றார், மக்கள் போற்றபடி வாழ்க்கையிலே யாவும் பெற்றார். பட்டங்களுக்கு, பதவிக்கு, செல்வருக்கு, பேருக்கு, புகழுக்கு இன்னும் என்னதான் வேணும்? எது வேண்டாம் இல்லையா? லைஃப் அதுக்காக தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கு என்ன ஆச்சு? அதுல எதுவுமே இஷ்டமே இல்லை. அத பின்னாடி அவர் சொல்றாரு. இதுக்கு இடையில பாட்டிலே எல்லாத்தையும் சொல்லிட்டார், தனியா சொல்லணும் அவசியமா என்ன? புரியுது இல்லையா? எல்லாமே சிம்பிளா இருக்கிறது. என்ன சொல்லணுமோ அதை பாட்டா சொல்றேன், அவ்வளவுதான். இது எழுதுந்து நேற்றா எழுதிருக்கேன், அது இங்கே வந்து தான் நோட்டில் வாங்கி எழுதினேன். சொல்லக்கூடிய செய்தியை பாட்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பாண்டியன் அவருடைய அரசியல ஒரு நாள், அரிமர்த்த பாண்டிய
வாழ்க்கையில அவருடைய குதிரைப்படை கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுன்றதுனால குதிரை வாங்கணும்னு நமக்கு தோணுது. அது அங்கே கீழே கடற்கரையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி கேட்ட உடனே வாதவராரை அனுப்பி அதை வாங்கி வர்றதுக்காக மன்னன் பெரும் செல்வத்தை எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறார். இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லாம் கிடைச்சும் அந்த பரிவாங்கும் எண்ணம் இல்லா திருவாரூரன் ஏறான் சுந்தரேச பெருமான் கோவில் சென்றார். முதல்ல யாருந்தா? சுந்தரேச பெருமான் கோவிலுக்கு போறார். அந்த சுந்தரேச பெருமானே முதல்ல நாமளும் வணங்கிடலாம். சுந்தரேசர் கோயிலுக்கு போறார். அங்கே தன் மனத்தினுடைய அந்தரங்க எண்ணமெல்லாம் முறையிடுறார். வந்து தடுக்காறுமாறு வேண்டார். என்ன வேண்டார்? மதுரை புரிவாசா மீனாட்சி சுந்தரேசா. மதுரை புரிவாசா மீனாட்சி சுந்தரேசா புரிதல் வாங்க என்னை படித்ததையே நீசா. மன்னர் புரிதல் வாங்க என்னை படித்ததையே நீசா. பதிவுடன் பணி
வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் வேண்டேன் பொண்ணும் வேண்டேன் பிறப்பு வேண்டேன் இறப்பு எல்லாம் அனுப்புறேன். ஸோ அதை வச்சுதான் அந்த இது பட்டமும் நான் வேண்டேன் பதவியும் நான் வேண்டேன் பல போற்றும் புகழ் செல்வமும் நான் வேண்டேன் மண்ணையும் நான் வேண்டேன் விண்ணையும் நான் வேண்டேன் மண்ணுலகில் பிறந்து பிறந்து இழைத்து மண்ணுலகில் பிறந்து இழைத்து இறக்கவும் நான் வேண்டேன் போதும் போதும் எனக்கு இந்த விளையாட்டு போதும் எனக்கு இந்த விளையாட்டு. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், நமக்கெல்லாம் ஏன் முக்தி கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அம்மாக்காரி குழந்தைய விளையாட்டு சாமான் கொடுத்து விளையாட்டு சொல்லிட்டு போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை அந்த விளையாட்டுல என்கேஜ் ஆகிற வரைக்கும் அம்மா திட்டாட வேண்டாம். அது எப்ப விளையாட்டுல போயிடுச்சு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு அம்மானு கத்துதோ அப்ப அடுப்புல சாதம் கூட அதை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து அம்மா தூக்கும். அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாரு, போதும் எனக்கு இந்த விளையாட்டு ஏதும் இங்கு வேண்டிலே உன்னை காட்டு ஏதும் இங்கு வேண்டிலே உன்னை காட்டு விரைவாக வந்தினை சிறை மீட்டு. இது சிறைக்கே போல, ஆனா இதுவே அவருக்கு சிறை வாழ்மா இருக்கு. பட்டம் இருந்து பதவி இருந்து செல்வம் இருந்து பேர் இருந்து புகழ் எல்லாம் இருந்தா கூட இந்த வாழ்க்கையை அவர் சிறை வாழ்க்கையா நினைக்கிறார். சொன்னதுனாலே என்ன பின்னாடி அவருக்கு சிறை வரப்போகுது. விரைவாக வந்தென்னை சிறை மீட்டு உன் விரையார் பழக்கே என்னை ஆடாது உன் விரையார் பழக்கே என்னை ஆடாது. பகவானே விரைந்து வந்து என்ன உன்னுடைய திருவடிக்கு என்னை ஆளாது. ஏன், நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் அதுக்கு சொல்ற, பொய்யான வாழ்க்கை இது போதுமையே உலகின் மெய்யே உன் அருள்வாழ்வை தாருமையே. அது என்ன பொய்யான வாழ்க்கை? உலகத்துல பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒண்ணு பகவான் மற்ற எல்லாம் ஜீரோடுவார். உலகத்தில் மற்ற எல்லாமே ஜீரோ. ஸோ இந்த ஒண்ணு இல்லாம ஜீரோவுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஒண்ணுக்கு முன்னாடி நீங்க எத்தனை ஜீரோ வச்சிருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. ஒண்ணுக்கு அப்புறமா ஏதாவது ஜீரோ இருந்தால் அதுக்கு மதிப்பு. அந்த மாதிரி அந்த ஒண்ணுதான் மெயின், அது பகவான். அதனால இந்த பொய்யான வாழ்க்கையை பிடிச்சிட்டு இருக்க நான் விரும்பலப்பா, நான் ஒண்ணு பிடிக்கணும் அப்படின்றார். பொய்யான வாழ்க்கை போதுமையே உலகின் மெய்யே உன் அருள்வாழ்வை தாருமையே. உயிரையும் உலகினில் உற்ற துணை உனை பணிந்தும் செய்யும் பணி உனதாக சிந்தையில்லையோ செய்யும் பணி உனதாக சிந்தையில்லையோ
செயலெல்லாம் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் பண்ணுவேன்? இன்னைக்கு உலகத்துல வேலை பார்க்கணும் எல்லாம் அப்படிதான். மனசெல்லாம் வேற இடத்துல இருக்கும். படிச்ச படிப்பு ஒன்றா இருக்கும், வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கும். ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் அப்படி இருக்க விரும்பலை. அதனால் என்ன பண்றார்? சிந்தனையும் செயலும் ஒன்றா இருக்கிற மாதிரி பண்ணு. சிந்தனை உங்ககிட்ட இருக்கு, வேலை இவர்கிட்ட இருக்கு. அதனால வேலை செய்யறதுக்கு தான் எல்லாருமே பார்க்குறோம். ஆல்ரெடி நாம யாருக்காக வந்திருக்கிறோம்? இறைவனுடைய பணி செய்ய வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட பேருக்கு பணி செய்யறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு பட்டம் பதவியெல்லாம் வாங்கி போயிட்டு மாட்டிக்கிறோம். நாமளே தேடி வேலை எடுத்து நாமளே மாட்டிக்கிறவாறு இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கு. சிந்தனை வேறாக செயல் எல்லாம் வேறாக எத்தனை நாளின் சகித்திருப்பேன் பித்தனை என உன்னை பிரியமுடன் அழைத்திட்ட சுந்தர பெருமானை கடுத்தாண்ட சுகநாதா என்னையும் தடுத்தாண்ட கோடாரா சுந்தரே. சுந்தரமூர்த்தி பெருமான் கருத்தாண்டி அந்த மாதிரி என்ன ஆளக்கூடாதா? உன்னை துதிக்கணும் நான் பெரியவா. உன்னை துதிக்க சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றார்? இறைவன் இடத்துல. பாண்டியன் மன்னன்கிட்ட இதெல்லாம் சொல்லல. ஏன்னா அவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால இவர் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறார். ஸோ இப்போ அரிமர்த்தன பாண்டியனுடைய சபையிலிருந்து செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில சிவநாம சங்கீர்த்தனை கேட்குது. அது எங்க வருது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போறாங்க. சிவநாம சங்கீர்த்தனம் கேட்குது. ஹர ஹர சிவ சிவ போல மகேஸ்வர சம்போ சங்கரா. சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா. ஹர ஹர சிவ சிவ போல மகேஸ்வர
அந்த திருப்பெருந்துறை அந்த தலம் அது ஏன் அப்படி திருப்பெருந்துறைன்றதுக்கு நிறைய புராண கதைகள்லாம் சொல்கிறாங்க. இங்கே நமக்கு அவர் துறைமுகத்துக்கு போகணும் குதிரை வாங்க. ஆனால் இங்கே இதுவும் துறைமுகம் மாதிரி தான், திருப்பெருந்துறை.